பொள்ளாச்சியிலும் கோவையிலும் பள்ளி பருவத்திலே வளரும் பொழுது வெள்ளித்திரையில் மட்டும் கண்டு எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்த செந்தமிழ் கலைச்சுடர் அண்ணன் சிவகுமார் ஐயா அவர்களே, தில்லி தமிழ் கம்பன் கழகத்தின் தலைவர் திரு பெருமாள், செயலாளர் திரு முத்துவேல் மற்றும் சங்க நிர்வாகிகளே, அவையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் தமிழின் பெருமையும் கம்பனின் புகழையும் தலைமுறையாக எடுத்து செல்லும் உயரிய பணியை அர்ப்பணிப்போடு செய்து வரும் தில்லி கம்பன் கழகத்திற்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இன்றைய இந்த மாபெரும் விழாவில் தமிழ் தொண்டின் தவப்புதல்வரான கம்பன் அடிப்பொடி சா கணேசன் ஐயா அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைக்கும் அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த தில்லி கம்பன் கழகத்திற்கு எனது இதயங்கனிந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறும் இந்த கம்பன் திருவிழா ஒரு இலக்கிய நிகழ்வு மட்டுமல்ல, இது தமிழின் செழுமையையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் அறிவு செல்வத்தையும் உலக அரங்கில் உயர்த்தி நிறுத்தும் மாபெரும் விழாவாகும். அத்தகைய சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்பதே பெருமை. அதிலும் கம்பன் அடிப்பொடி சா கணேசன் ஐயா அவர்களின் திருவுருவப்படத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பை எனக்கு கிடைத்திருப்பது மறக்க முடியாத பேராகும். 1988ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் நாள் பிறந்த சா கணேசன் ஐயா அவர்கள் கம்பன் கூறிய காலமும் கணக்கும் நீத்த காரணன் என்ற வரி ராமனுக்கு மட்டுமல்ல, தம் வாழ்விற்கும் பொருந்துமாறு வாழ்ந்து காட்டியவர். அவர் கம்பனுடன் வள்ளுவனை, காசில் மணி வாசகனை நம்பி நிதம் கற்றுயர்வோம் நாம் என்று கூறி கம்பனை ஒரு சமய கவிஞராக அல்லாமல் தமிழ் நாகரிகத்தின் உச்சமாக உலகறியச் செய்ய விரும்பினார். கம்பன் என்ற பெயருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. காஞ்சியில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் ஏகம்பன். காலப்போக்கில் அது கம்பன் என்று மருவியது. சைவ சமயத்தின் மூவருமான சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகியோர் தங்கள் தேவாரப் பாடல்களில் கம்பனை போற்றியுள்ளார்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஐயா அவர்கள் கூறுகிறார், ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றும் இல். இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்பது உயர்ந்த புகழ் மட்டுமே. செல்வம் மறையலாம், பதவிகள் மறையலாம், ஆனால் உயர்ந்த சிந்தனைகளும் மனித குலத்திற்காக ஆற்றிய தொண்டுகளும் அவற்றால் பெற்ற புகழ் என்றும் நிலைத்திருக்கும். அத்தகைய அழியா புகழை பெற்றவர்தான் கம்பன் அடிப்பொடி சா கணேசன் ஐயா அவர்கள். கம்பன் அடிப்பொடி என்ற பெயருக்கே ஒரு ஆழமான பொருள் உண்டு. அதன் நேரடி பொருள் கம்பன் திருவடி தூசி என்றாகும். தன்னை உயர்த்தி காட்டாமல் கம்பன் திருவடிகளில் படிந்த தூசியாக எண்ணிக்கொண்டே பேரடக்கத்தின் பெயர் அது. அது கம்பனின் மீது கொண்ட எல்லையற்ற பக்தியின் பெயர். அது தமிழின் மீது கொண்ட முழுமையான அர்ப்பணிப்பின் பெயர். இதனால்தான் அவர் கம்பனுக்கு ஒரு ஆலயத்தையே எழுப்பினார். அத்தகைய பொருள் பொறிந்த இந்த பெயரை தமிழறிஞரும் கம்பராமாயணத்தில் ஆழ்ந்த புலமையும் கொண்ட முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஐயா திரு மகராஜன் அவர்கள் சா கணேசன் ஐயா அவர்களுக்கு இந்த பட்டத்தை வழங்கினார். ஒரு மனிதன் தன்னையே மறந்து ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக வாழ முடியும் என்பதற்கு உயிர் ஓவியமாக விளங்கியவர் சா கணேசன் ஐயா அவர்கள். 1939ஆம் ஆண்டு காரைக்குடியில் தொடங்கப்பட்ட கம்பன் கழகம் இன்று உலகெங்கும் நடைபெறும் கம்பன் விழாக்களின் தாய் கழகமாக திகழ்கிறது. அதற்கு வழிகாட்டியாகவும் உயிர் நாடியாகவும் இருந்தவர் கம்பன் அடிப்பொடி.
ஒவ்வொரு ஆண்டும் கம்பன் விழாவை தொடர்ந்து நடத்தி ஆயிரக்கணக்கான அறிஞர்களை, மாணவர்களை, பொதுமக்கள் அனைவரையும் இலக்கியத்தின் பக்கம் ஈர்த்தவர் அவர். தமிழ் சமூக வரலாற்றில் அவரது தொண்டு என்றும் அழியாத இடத்தை பெற்றுள்ளது. கம்பராமாயணம் நமக்கு கற்பிப்பது சகோதரத்துவத்தின் உயர்ந்த இலக்கணம். ஆங்கிலத்திலே அரசியல் சாசனத்திலே ஃப்ரெட்டர்னிட்டி என்று கூறப்படுகிறது. ராமன் குகனையும் சுக்ரீவனையும் விபீஷணனையும் தன் உடன்பிறப்புகளாக ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் கம்பர் பாடுகிறார்: குகனொடும் ஐவரானோம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயா நின்னொடும் எழுவரானோம். இனம், மொழி, நாடு, சாதி, மதம், பிறப்பு ஆகிய எல்லைகளை தாண்டி அன்பால் ஒன்றுபடுவதே உயர்ந்த மனிதநேயம் என்பதை உலகிற்கே உணர்த்தியது அந்த பாடல். அந்த உயர்ந்த சிந்தனையைப் போலவே இன்று உலகெங்கும் வாழும் தமிழர்களை ஒரே குடும்பமாக இணைத்தது கம்பனின் கம்பராமாயணம். இணைப்பிற்கு பாலமாக விளங்கியவர்களில் முதன்மையானவர் ஐயா கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்கள். கம்பராமாயணத்தின் பரவலுக்கும் கம்பன் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கும் அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியாது. கம்பன் விழாக்களை ஒரு பாரம்பரியமாக மாற்றினார். தமிழ் அறிஞர்களை ஒரே மேடையில் ஒருங்கிணைத்தார். கம்பன் இலக்கியம் தலைமுறைகள் தழுவி பயணிக்க தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். தமிழும் கம்பனும் மக்களின் வாழ்வோடு என்றும் இணைந்திருக்க வேண்டும் என்பதே அவரது வாழ்நாள் லட்சியமாக இருந்தது. இன்று திறந்து வைக்கப்படும் இந்த திருவுருவப்படம் ஒரு மனிதரின் உருவத்தை நினைவூட்டும் திருவுருவப்படம் மட்டும் அல்ல, ஒரு உயர்ந்த லட்சியத்தை நினைவூட்டுவதாக அமைகிறது. ஒரு பண்பாட்டு மரபை நினைவூட்டுகிறது. வருங்கால தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒளி கோபுரமாக திகழ்கிறது. இந்த படத்தை பார்க்கும் ஒவ்வொரு இளைஞரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, தமிழுக்காக, என் மொழிக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான். அந்த கேள்விக்கான விடையை தேடும் முயற்சியை கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும். அனுமான் ராமனுக்கு தொண்டாற்றியவர். சா கணேசன் அவர்கள் கம்பனுக்கு தொண்டாற்றியவர். வேறுபாடு ஒன்றுதான். அனுமான் ராமரின் காலத்தில் வாழ்ந்தார். ஐயா கணேசன் அவர்கள் கம்பர் வாழ்ந்த பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்தார். ஆனால் காலம் மாறினாலும் பக்தி மாறவில்லை. காலம் வேறுபட்டாலும் அர்ப்பணிப்பு வேறுபடவில்லை. தனது வாழ்நாள் முழுவதும் கம்பனின் புகழை பரப்புவதற்காகவே அர்ப்பணித்தார். அதனால்தான் கம்பர் இன்று மக்களின் இதயங்களில் உயிரோடு வாழ்கிறார். இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள தில்லி கம்பன் கழகத்தின் தலைவர், செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் இந்த விழாவிற்காக உழைத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பனின் புகழ் நாளும் வளரட்டும். கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்களின் தமிழ் தொண்டு தலைமுறைகள் கடந்து நிலைநிறுத்தப்படட்டும். தமிழின் ஒளி உலகெங்கும் பரவட்டும் என்று கூறி இந்த விழாவிற்காக என்னை அழைத்து இந்த மாபெரும் மகானின் திருவுருவப்படத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பை அளித்தமைக்கு தில்லி கம்பன் கழகத்திற்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.